சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய முரசொலிமாறன் மேம்பால சுரங்க பாதைக்குள் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் அந்த பகுதியில் பயணிக்க முடியாமல் மாற்று வழியாக ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் செல்வோர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். இந்த மழை துவங்குவதற்கு முன்பாக எல்லா சுரங்க பாதைகளும் செயல்படக்கூடிய சூழல்ல இருக்கா அப்படின்னு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. ஆனா தற்போது இந்த முரசொலிமாறன் பாலத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு சிறு மழைக்கு கூட தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை இருக்கிறது. தற்பொழுதும் களத்துல சூழல் அப்படிதான் இருக்கிறது. அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது, அங்க செல்லக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். டிட்வா புயலின் தாக்கம் இன்று காலையில் இருந்தால் சென்னை மாநகரில் தெரிய ஆரம்பித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக காலையிலிருந்தே கனமழை பெய்து வருவதால் தற்போது சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கி வரும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பாலம் சுரங்கப்பாதையில் தற்போது இந்த மழை வெள்ளம் புகுந்துள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் இந்த 4 சக்கர மற்றும் ஆட்டோவில் செல்லும் பயணிகள் கடும் ஒரு அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். சென்னை மாநகராட்சி விடுத்த ஒரு அறிக்கையில் சென்னை மாநகரில் உள்ள சுரங்கப்பாதைகள் அனைத்தும் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு சுரங்கப்பாதையிலும் மழைநீர் தேங்காத வண்ணம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சென்னை பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பாலம் சுரங்கப்பாதையில் தற்போது மழை வெள்ளம் சூழப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நாம் திரை வடிவிலாக தற்போது பார்த்து வருகிறோம். இந்த பகுதி வழியாக தினம்தோறும், அதாவது சென்னை மாநகரின் முக்கிய இடங்களான புரசைவாக்கம் மற்றும் டி நகர் மற்றும் சேப்பாக்கம் மற்றும் நகரின் ஒரு பாரிமுனை உள்ளிட்ட நகரின் ஒரு முக்கிய பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த சுரங்கப்பாதை வழியாகத்தான் வட சென்னை பகுதி மக்கள் இதனை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாமல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நகரை சுற்றி தற்போது இந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் தற்போது சுற்றி செல்வதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மழைக்கும் சுரங்கப்பாதைகளை கவனித்து சென்னை மாநகராட்சி நீரினை வெளியேற்றி வரும் நிலையில் இந்த சுரங்கப்பாதை மட்டும் எப்படி மாநகராட்சி கண்களில் இருந்து தப்பியது என இதுவரை தெரியவில்லை. இது குறித்து அங்கிருந்த ஒரு அதிகாரிகளிடம் கேட்டபோது, அதாவது தொடர்ச்சியாக மின் மோட்டார்கள் மூலம் இந்த சுரங்கப்பாதையில் இருந்து நாம் நீரினை வெளியேற்றி வருகின்றோம். இன்று காலையில் திடீரென இந்த மின் மோட்டார் நிறுத்தமானது ரிப்பேர் ஆகிவிட்டதால் தொடர்ச்சியாக இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தற்போது தடைப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த மோட்டார் சரி செய்யப்பட்டு தற்போது இந்த சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள இந்த நீரினை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெறும் எனவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மழைக்கு மழை இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக அவதியுற்று வரும் காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் பார்த்து வருகிறோம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட்டு இது போன்ற மழைநீர் தேங்காத வண்ணம் மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மக்களின் இந்த வாகன பயணத்தை எளிதாக்க வேண்டும் என்பதே தற்போது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.